இதான் புஷ்பகிரி நாடா? இந்த நாடு தாங்க. ஓ, நான் வந்திருப்பேன். சொல்லு. புகைப்படம் இங்கதான் அப்படி இருக்கும். ஆமாங்க. இதோ பாத்துட்டு வர யாருங்க? ஆரண்டா. ஊரண்டா. ஊரண்டா. ஏழண்டடா. ஆரண்டாங்க. யாரா நீ? யார் தெரியுதா? ஏய், நாட்டு மன்னர் கேள்விப்பட்டீங்களா? ஆமாங்க. யார் தெரியுமா? ஐயோ, நான் தான். நீதானா? ஐயா, என்ன வாழ்த்துக்கள் ஐயா. நல்லா இரு, நல்லா இரு. பாரு, நல்லா காலுக்கு மேல வைக்கிறா. ஏய், காலை மேல தூக்குன்னு நீ அனுப்பிச்சுக்கணும். ஐயா, நீங்க தானா? ஆமா. பாத்து ரொம்ப நாள் ஆகுதுங்க. அருகாமையில் இருப்பது யார்? அதுக்கு மேலதான் வச்சான். இல்ல சத்தியமா காலை வச்சே மேலே எழுதுங்க. கரெக்ட். அது அருகாமையில் இருப்பது யார்? அமைச்சர். அது பக்கத்துல. படைத்தளபதி. அது பக்கத்துல. ஜனாதிபதி. அது பக்கத்துல. என்னை போட்டு ஒரு காவலாளி. அதேதான் நானும். ஓடிப்புடா பால காசுமாலம். என்னடா அந்த பேர் ஊரு? ஐயோ, அவன் யாராப்பா சனகல் தேட நிக்கிறான்? டேய், உன்னால தான்டா. டேய், ஏய், நம்ம தானா? இது யாருடா? பார்த்தா தெரியலையா? என்ன இருக்குங்களா ஐயா? என்ன ஆளு எழுச்சி பாக்குறீங்களா? சாப்பிடுறீங்களா இல்லையா? ஏய், ஐயா, இந்த நாட்டுக்கு ஒரு காரணமே அவர்தான்டா. அப்படியா? அவர் சொல்லிதான் எனக்கே தெரியும். மன்னர் இருக்கிறாரா? உள்ள இருக்கிறார். பார்க்கலாமா? ஐயா, மன்னர் இது இருக்காரு ஐயா. வாருங்கள் மன்னரே. வாருங்கள், அவர்கள். மன்னர் மன்னவா, பரவாயில்ல பரவாயில்லை. எதற்காக வந்திருக்க தெரியுமா? எதற்காக? என்னுடைய மகன் உருவப்படத்தை முன்னதாக அனுப்பின தளபதியார். ஆமா. உனக்கு ஒரு கல்யாணத்துக்கு சம்பந்தங்களா? கல்யாணத்துக்கு சம்பந்தம் தானே? ஏய், உருவப்படத்தை பார்த்தாங்களா? உருவப்படத்தை புகைப்படத்தை லிகிதான போய் தெரியுது. உங்களுக்கு சம்மதமா? எதுக்கு? கல்யாணத்துக்கு கல்யாணம் பண்றவன் நானா? புகைப்படத்தை அனுப்பியதையே நாங்கள் அமைச்சரவர்களே, வந்து கொண்டிருக்கிறோம். புகைப்படத்தையும் கடிதத்தையும் காண சென்றிருந்தாள் மகள் கற்பகவல்லி. அவளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்றுதான் ஆசை. அப்படியா? என்னுடைய மகளின் விருப்பத்தை கேட்கலாம். ஆமா, கூப்பிடுப்பா. மகளே கற்பகவல்லி. அப்பா, தந்தையே, மகளே, மேல்மாடில் சென்று பார்த்தேன். புகைப்படத்தில் மாப்பிள்ளை நன்றாக இருக்கிறார். என்னுடைய மனதுக்கு பிடித்து விட்டது. இதுதான் உங்க நாட்டு இளவரசி. அப்பா, இவர்கள் யார்? பஸ்டாண்ட்ல மக்கள் சாலை வைக்கிறது. ஓஹோ, அந்நாட்டு காவலி. லேபர்த்துக்கு வந்திருக்கீங்களா? யார் மாதிரி? வேற நாட்டுல இருந்து வந்திருக்கமா? புகைப்படம் அனுப்பிச்சு பாத்தீங்களா? ஓ, அது அனுப்பியவர் நீங்க தானா? நான் இல்ல, நாட்டு காவலாளி ஐயா வந்திருக்காரு. தந்தையே, மாப்பிள்ளை அழகாக இருக்கிறார். மணந்தால் அவரைத்தான் என்று என்னுடைய மனதில் மனக்கோட்டைகள் எல்லாம் கட்டி வைத்து விட்டேன். ஆமா, இவை அடுத்த காரணம். மகளே, பெரியவர்கள் ஆசீர்வாதம் முதல் முக்கியம். ஆமா, மாமனாரும் மாமியாரும் வந்திருக்கிறார்கள். வருங்கால மாமனார் மாமியார் வந்து விட்டார்களா? நான் சென்று பார்க்கிறேனே. மாமா, மனதார மருமகளை வாழ்த்து. வாழ்க வாழ்க, நலமோடு இருக்க வேண்டும். இவர்கள் தான் மாமியா? மாமி. வணக்கம் மாமி. டேய் டேய் பாவி, டேய், அன்பு காடா, அன்பு காடா. பாத்தியா? காமி சொல்றாங்க. பாத்து சும்மா. நீ சரியா இருந்ததானே? சரியா இல்ல டைவர்ஸ் பண்ணி விட்டுறாம்பா. பார், பாத்தியா? லோல் பண்ணிட்டாங்க. பாத்தியா? அடிக்க மனம் வருதா உனக்கு? தொட்டு தொட்டு பேசுற. என்னங்க செய்வது? தொட்டு பேசு. அடிச்சுனா அப்படியே. மருமகளே, மருமக எப்படி இருக்கா பாத்தியா? மகாலட்சுமி போல ஐயோ, இருக்கு. மகாலட்சுமி. ஆமாடா. ஒரு 2 நாள் அனுபவிச்சு நான் போறேன். டேய், இல்ல மகாலட்சுமி வந்தாங்கன்னா கூரை பிரிச்சுட்டு கொட்டாங்கல்ல. ஆமா. எங்களுக்கு கூரை ஓடு. ராவுல கூத்தாட்டு போய் பகல்ல பார்த்தனா சூரிய சுத்தல குத்துறான். அதனால மகாலட்சுமி அம்சன்னு வச்சுக்கா, அழகா கூரை பிரிச்சுட்டு கொட்டாங்கல்ல. டேய் போவே. ஆமா, இவர்கள் யார்? அண்ணாக்கு சீதபதி. இந்த திருமணம் நடப்பதற்கு காரணமே நான் தான். அப்படியா? நீங்களே மனதார வாழ்க மகளே, வாழ்க வாழ்க வாழ்க. அப்பா, மகளே, இத பாருங்கள். நீங்கள் தாம்பூலத்தை மாத்துங்கள். நான் சென்று மன கோலத்தோடு வருகிறேன். சென்றுவாமா? வருகிறேன். நேரா பாருக்கு போமா. என்னடா சொல்ற? என்ன வார்த்தை இது? அம்மா, பியூட்டி பார்லர்மா. பியூட்டி பார்லர் போய் சேர்ல சாஞ்சி உட்கார்ந்திட்டனா அவங்க மூஞ்சில 2 கோடி சுண்ணாம்பு அடிச்சு சிவப்பு சாயத்தை எடுத்து உதட்டல குளிச்சுவாங்க. மணமேடையில வந்து கேமரா முன்னால நல்லா கேக்க வரகாட்டும். ஏய், என் மருமக எப்படி அழகா இருக்கா? ஆமா, உனக்கு திருமணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுமா. அப்படியா? ஒரு தரம் ஆச்சு. ஒரு வேற எத்தனை முறை ஆவணன்ற? எத்தனை முறை ஆவணன்ற? எத்தனை தரம் ஆகும்? எத்தனை கேக்குற நீ? ஒண்ணுதானா? ஏ, சொல்லக்கூடாது. அது பேர் திருமணம். திரும்ப ஆவதா? இருக்கட்டு போதா, 3 பொண்டாட்டி இன்னும் வேற வேணுமா உனக்கு? சீ, பொங்கல் பொங்கல் அம்மா, நீ போய் மணக்கோலத்தோடு வாமா. சம்பந்தி, சம்பந்தி, இப்போ தாம்பலத்தை மாற்றிக் கொள்வோம். ஆகட்டும். பெண் எனது பொண்ணுனது. பெண் எனது பொண்ணுனது. பொன் எனது பெண் உனது. பெண் எனது பொண்ணுனது. பொன் எனது பொன் வருகிற உனது. வெள்ளிக்கிழமை திருமணம். சரக்கு வந்து சைடிஸ் வந்து. சைடு செஞ்சு சரக்கு உண்டு. சரக்கு வந்து சைடிஸ் வந்து. சைடு செஞ்சு சரக்கு உண்டு. சரக்கு வந்து சைடிஸ். சைடு செஞ்சு சரக்கு உண்டு.
டேய் சைடு செண்டா என்ன வேணுமா சாப்பிடுறா கூச்சப்படாத என்ன வேணுமா கேளு நான் தாராளமா இதை சிக்கன் வேணுமா மட்டன் வேணுமா மீன் வேணுமா எறா நண்டு வறுவல் என்ன வேணும் கேளுடா ஆம்லெட் ஆப்பாயில் பொடி மாசி என்ன வேணும் நான் வாங்கி தரேன்டா ஐயோ ஒரே ஒரு ஊர்க்கா பாக்கெட்ல முச்சுறேன் ஏய் நீனா சரக்கு குடிப்பா பெங்களூர் சரக்கணுமா பெங்களூரா? ஒசூர் சரக்கணுமா ஒசூரா? பாண்டிச்சேரி சரக்கணுமா பாண்டியா? 10 காசு 10 காசா? ஐயோ. மில்க் கேண்டீன் எட்டு, எட்டு, எட்டு. ஒரு ஆர்எஸ் பாக்கெட்ல முடிச்சிட்டு போவோம் போடா டேய் உங்களுதான்டா யாரு கல்யாணத்துல குடி பத்தி பேசுறீங்க? இளவரசர் கடையில் தந்தா நம்ம கல்யாணத்துலயா? ஆமாங்க குடிக்காரன் யாரும் வரக்கூடாது. குடிக்காரன் யாரும் வரக்கூடாது. பொண்ணு வீட்டுக்கார 4 பேர் புள்ள வீட்டுக்கார 4 பேர் 8 பேர் தான் சட்டத்தில் இருப்பீங்க அவங்களே போதும். கல்யாணமே நடக்காதுங்க குடிச்சிட்டு வரக்கூடாது. கல்யாணமே நடக்காது ஏய், நடக்கையா தாலி யார் தூக்கி நடக்காது? யோ தாலி தூக்கி மூடு அட, திருட்டு பசங்களா? ஏங்க நீ 10 வகையான பொரியல் வை 5 வகையான ஸ்வீட் வை அப்ப கூட உங்க பேர் சொல்ல மாட்டாங்க ஒரு குவார்டர் கையில குத்து பாரு மூணாவது இலையில ஊத்துறோம் நம்ம இலையில சரக்கு சாப்பிட்டு சாம்பார் பக்கெட்ல காலை விட்டு தொலையணும். தொலையணும் கல்யாணம் சூப்பரா அப்படிதான் சொல்லுவான். ஆமா ஓஹோ, பாட்டில் கொடுக்கல. கல்யாணம் நடக்காது நல்லா இல்ல. ஏய் நடக்காதியா கல்யாணம் யார் வந்தா நடக்காதியா நீங்க நடக்காதுடா நடக்காதுடா யார் சொன்னாலும் கல்யாணம் நடக்காதுடா யார் சொன்னாலும் நடக்காதுடா குவார்டர் கொடுக்கல கல்யாணம் அவங்க எல்லாரும் உள்ள போய் 1 மணி நேரம் ஆச்சுனா என்ன ஒண்ணு பண்ண முடியாது டேய் வெளியேட்டு அவங்க போய் 1 மணி நேரம் ஆகுது வாடா